அஸ்ஸலாமு அலைக்கும். இது பேபிகள் விளையாடுற செட்டுமா. கடைக்கு கடை வித்தியாசம். ஒரு கடையில் இந்த சாமானை வச்சுக்கிட்டு ஒரு 15-20 சாமான் எடுத்துப்பேன். எல்லா சாமான்களும் சின்ன சின்ன சாமான், விளையாட்டு சாமான்லாம் அத்தனை இருக்கும். அப்படி 750 ரூபா 700ரூபாங்கிறம்மா. தீபாவளி ஒன்றவா சரியான க்ரௌடு பஜார். அதுக்கப்புறம் பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி போனால் அவன் விலை எல்லாம் குறைய சொல்கிறேன். தாமா அவனு சொல்லி வாங்கிட்டாலாம். ஆனால் சின்ன டிஃபனு, அடுப்பு, சின்ன வாளி எல்லாம் பார்க்கவே பிடிச்சமாக்கிது. குடம், சின்ன கிளாஸ் எல்லாம் உறுதியாகவும் வைக்க ரொம்ப தாரம் போல இல்லை. தூக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கிறாவே பேத்தி, தம்பி விட்டு பேத்தி நம்ம பேத்தி தானே. நம்மளுக்கு பேத்தி இல்லாட்டா தம்பிக்கு இருக்கிறது நம்ம பிள்ளை தானே. வாங்கினேன், வாங்கி கொடுத்து விடுவோம், விளையாடுவா. இல்லாட்டா ஷோகேஸ்லேயே வைக்கல. இந்த மாதிரி சாமான் ஷோகேஸில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிள்ளை பார்த்து இருக்கும். அதனால செப்பு சாமானில் வாங்கிக்கிறோம். மண்ணில் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைக்குமே எல்லாம் பொதியும் சட்டி, அது இது அடுப்பு கிடுப்பு எல்லாமே மண்ணில் வாங்குவோம். களிமண்ணில் செஞ்சது என்ன தெரியல, கடையில் விற்கும், சந்தை கடலிக்கு அதில் போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கு பிறகு செப்பு சாமான்லேயும் இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். இப்போ சில்வர்லேயே வந்துட்டு என்ன ஆண்டு தான் அதை செஞ்சு தர கட்டலாம். இது மாதம் இருந்தால் 15 சாமான் ஒன்றா சேர்த்து வெறும் 150 ரூபா தான். பார்த்துட்டு சில நேரங்களில் ஒரு 100 ரூபா கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஒத்தியோட பார்க்கல 750 ரூபாவில் பில் 750 ரூபா பில் போட்டு தந்த ஒத்தி மாடி வேணாம்மா குறிக்கிறா ஒரு மாதிரி தாரில். வாங்கிடலான்னு சரியான கோவம். கொஞ்சம் ஒரு 10-8 கூட வச்சு பார்த்தா விலை சீப்பு. சரியான க்ரௌடு. தீபாவளி நேரமாக இத்தனை வியாபாரங்கள் சரியாக நடக்குது. ஆனால் சிறப்பாக எல்லாத்துக்கும் எல்லாம் பொம்பளை பிள்ளை பாக்கியத்தை தந்து பொம்பளை பிள்ளை பிறந்தவுடனே இதை வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கெல்லாம். ஆனால் 150 ரூபா எனக்கு இது சீப்பாக அமைஞ்சிட்டு ஒரு 100 ரூபா வேண்டாம், கூட அமையலாம் 108 போனவைக்கு. அப்படி 750 ரூபாங்கிறது ரொம்ப கூட இல்லையா? இது சொல்லிட்டு நாளை இவர் தந்த வேணான்னு சொல்லி தந்தா, நான் நாளை கடை போட மாட்டேமாண்டியோட கடை எல்லாத்தையும் வைக்க போகிறேன், என்ன போட இல்லாதனா நான் விற்றுட்டு போகிறேன்னு சொல்லி தந்தேன். அதனால தான் இந்த விலை முடியல, என்னால் தெரியல. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு அந்த மொபைல் எல்லாம் கொடுக்குற விட இதை வச்சு பிள்ளை என்ன இதில் பொரிக்கும் சட்டி போடு, முட்டை பொரி, சோறாக்கு, வடை பொரி சட்டியை வச்சு இப்படி காட்டணும். டிஃபனில் சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போ, டீ போடு, அப்படி இப்படியா இந்த மாதிரி ஐடியாக்கள் பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நல்லது. இது பார்க்க தூக்குமா, வாக்ஷோட்டில் போய் பால் வாங்கிட்டு வாமான்னு தூக்கு, இதில் தண்ணி எடுத்து வச்சு புழங்குற கிளாஸு, இப்படி தான் நாங்கள் சின்ன பிள்ளைகள் சொல்லியே விளையாடுவோம். அது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சாப்பிட்ற தட்டு. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களுக்கு பிள்ளைகளுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா வீட்லேயும் இருக்கும், இருக்காமலாம் இருக்காது. சும்மா இத்தனை பேர் வாங்காமல் இப்போல. அதனால் நானே இப்போ தான் புதுசாக வாங்கிக்கிறேன். அதை நான் விளையாடினது செப்பு சாமாண்டு மரத்தில் விளையாடிக்கிறேன். மண் சட்டி இதெல்லாம் அது சொல்லாகாதுமா. வாரம் வாங்கி எங்கள் பக்கத்தில் சந்தையும் இருக்கும். வாங்கி ஒரு வாரத்தில் வாங்குறது, மறு வாரத்திலே உடஞ்சிடும். வாங்கி விளையாடுறோம். இதெல்லாம் உடையக்கூடியது இல்லை, அழகாக இருக்கும். சரி, வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.